ஹாய் கைஸ், இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 மந்த்ஸில் 10,000 ருபீஸ் எப்படி வந்து சேவ் பண்ணுறது, அதாவது 10,000 ருபீஸ் சேலஞ்ச் எப்படி பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இந்த 10,000 ருபீஸ்ன்றது சில பேருக்கு இல்லை பல பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு நார்மலான அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எல்லாரோட வாழ்வாதாரத்துலேயும் அந்த 10,000 ருபீஸ்ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோடய லைஃப்பில் 10,000 ருபீஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுற விஷயம் இல்லை. ஸோ நான் என்ன மாதிரியெல்லாம் சேவ் பண்ணால் இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி இது பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 5 மந்த்ஸுன்றதை நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தாக பிரிச்சுக்கலாம். 5 மந்த் இருக்குது. 5 மந்தில் 10,000 ருபீஸ் சேவ் பண்ணணும்னு வைங்களேன். நம்ம அப்போ 1 மந்தில் எவ்வளோ சேவ் பண்ணணுன்னா நம்மளோட சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2,000 ருபீஸ் இருக்கணும். அப்போது இந்த ஒரு மந்தில் உள்ள ருபீஸை, அதாவது இந்த 1 மந்தில் 2,000 ருபீஸ் சேர்க்கணுன்னா அந்த 2,000 ருபீஸை நம்ம எப்படி அந்த 30 டேஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணுறது, அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். இப்போது 2,000 ருபீஸுன்றது ஒரு மந்தில் வந்து 30 டேஸ் இருக்குது. ஒரு 30 டேஸில் தான் நம்ம இந்த 2,000 ருபீஸை அச்சீவ் பண்ணலாம். அது வந்து நிறைய வேஸில் பண்ணலாம். என்ன வேஸ்லலாம் பண்ணலான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களுக்கு, டெய்லி வேஜஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, தினக்கூலி வாங்குவாங்கள்ல, அதாவது டெய்லி ஒர்க் பண்ணி டெய்லி வந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம 2,000 போகுதுன்னா இங்கே வந்து 70 ருபீஸ் டெய்லி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 70 ரவுண்டாக பண்ணோன்னா இங்கே ரவுண்டாக ஒரு 100 ருபீஸ் சேவ் பண்ணிங்கன்னா 30 × 70 பார்க்கும்போது 7 3s are 21. ஓகேவா? தெரியும் நினைக்கிறேன். அப்போ நம்ம எண்ட் ஆஃப் இது வந்து ஒன்றில் 2,100 ருபீஸ் சேர்த்துருப்போம். ஆர் இது 100 ருபீஸ் வச்சு சேர்த்துருக்கோன்னா 30 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 30 டேஸ் × 100 வந்து 3,000 ருபீஸ் நம்ம சேர்த்துருப்போம். ஓகேங்களா? இது வந்து யாருக்குன்னா டெய்லி வேஜஸில் உள்ளவங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலரி ஏர்ன் பண்ணுறோம். ஆனால் சேவிங்ஸ்ன்னு வரும்போது டெய்லி வேஜஸ் வாங்குறவங்களுக்கு தான் உள்ளதுலேயே குறைவான சேவிங்ஸ் இருக்குது. அவங்களுக்கு 1,000 ருபீஸ் 1,200 ருபீஸ் இல்லை குறைஞ்சது உள்ளதுலேயே கையால் வேலைக்கு போனால் கூட 800 ருபீஸ் வருது. ஆனால் அந்த 800 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற நம்மளால் ஒரு சேவிங்ஸ்ன்றது வைக்க முடியலை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்மளும் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இது. ஓகேங்களா? இது எனக்கு வந்து வார சம்பளம், வீக்லி தான் எனக்கு பே வரும் அப்படின்றவங்களுக்கு, அதாவது வாரக்கணக்கு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் எனக்கு வந்து சேலரி போடுவாங்க, இல்லை சனிக்கிழமை தோறும் தான் எனக்கு சேலரி போடுவாங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா 500 ருபீஸ் ஒவ்வொரு வீக்கு தான் சொல்கிறேன், டெய்லி சொல்லலை. ஒரு வாரத்துக்கு, ஒரு மந்தில் நார்மலாக வந்து 4 வாரம் இருக்கும். இன்கேஸ் சில மந்தில் 5 வாரம் வரும். 5 வாரம் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 500 வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 500 வைக்கிறதுனால நம்ம சேவிங்ஸ் கூட தான் போகுது. ஸோ அது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த வீக்லி வச்சிங்கன்னா 1 மந்தில் நார்மலாக 4 வீக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 4 × 500 ருபீஸ் போட்டோன்னா நம்ம எதிர்பார்த்த 2,000 ருபீஸை சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன இல்லாட்டு மந்த்லி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், எல்லாராலையும் எடுத்து வைக்க முடியாது. இல்லை எனக்கு மந்த்லி சேலரி தான் ஆனால் என்னால் சேவ் பண்ண முடியலை அப்படின்றவங்க வந்து இந்த 2,000 ருபீஸை மந்த்லி எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சேலரி போட்ட உடனே எடுத்து வச்சுருங்க. என்னென்னா சேலரி இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேவிங்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறனாலே முக்கால்வாசி பேரால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலி சேவிங்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதனால் நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னா, நீங்கள் சேவிங்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ 10,000 ருபீஸ் வைக்கிறோன்னா அதில் ஃபஸ்ட்டு இந்த 2,000 ருபீஸை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளோட சேவிங்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன எமர்ஜென்சியோ இல்லை எது நம்ம ஆசைப்பட்டதை வாங்கணுமோ, எதுவோ பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆல்ரெடி ஏதாவது டெப்டை மீட்டு எடுக்கணும். இப்போ நம்ம சின்ன தேவைகளுக்காக சின்ன நகைகளை அடகு வச்சுருப்போம். அந்த நகைகளை அடகுலேருந்து மீட்டு எடுக்க கூட இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன சொல்லலான்னு யோசிச்சேன்னா, இந்த 2,000 ருபீஸை வந்து இன்னும் நிறைய விதத்தில் சேவ் பண்ணலாம்.
ஒரு டெக்னிக் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 ருபீஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா, இப்போது 2000 ருபீஸை வந்து 200 இன்ட்டு 100 ருபீஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சாரி 2000 வந்து 2000 இன்ட்டு 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2000 இன்ட்டு 200 இன்ட்டு 10 200 இன்ட்டு 10ன்னு எடுத்தோன்னா எடுத்துக்கலாம் பாருங்கள். 200 இன்ட்டு 10 அதாவது 200 ருபீஸை வந்து 10 டேஸை வச்சு நம்ம முடித்தோம்னா 10 டேஸாக 200 ருபீஸு 10 டேஸ் ஆச்சு. அப்போ நீங்கள் வந்து 30 டேஸ் ஒரு மந்தில் இருக்குது. ஓகேவா? அந்த 30 டேஸில் எல்லா நாளும் சில பேருக்கு எடுத்து வைக்க முடியாது. இன்றைக்கி பார்த்து ஒரு செலவு வந்துட்டுப்பா, இப்படி தான் எனக்கு எதாவது செலவு வருது, அந்த மாதிரி குடும்ப பெண்களுக்காக இந்த டெக்னிக். ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா, அந்த 200 ருபீஸை வந்து ஒரு அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு 10 டேஸ் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா போதும், நம்ம 2000 ருபீஸை அச்சீவ் பண்ணிடலாம். இல்லாட்டி என்ன பண்ணலான்னா 100 ருபீஸ் வந்து 20 டேஸ் 100 ருபீஸை வந்து 20 டேஸ் எடுத்து வைக்கணும். இப்போது 30 நாள் இருக்குது. 30 நாளில் 10 நாள் விட்டால் கூட நீங்கள் அந்த ஒரு 20 நாளை கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியாவது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எவ்வளோ 2000 ருபீஸ்ன்றதை அச்சீவ் பண்ணலாம். முக்கியமாக இதில் என்னென்னா, நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நாம் வந்து அந்த 5 மந்த்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக இதை நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் நம்ம பிளான் பண்ணியிருக்க அமௌண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு உண்டியெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியே பாக்ஸு இதுலேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், சரி நம்ம எடுத்துகிறோம், ஒரு செலவு வந்துருச்சு அந்த மாதிரி தோணிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சீல்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சீல்டு பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு உண்டியல், இல்லை எனக்கு உண்டியல் வாங்க முடியலைன்னா ஏதோ ஷூவோ செப்பலோ வாங்குகிற பாக்ஸஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸஸை ஃபுல்லாக செலோ டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே ஒரு குட்டி ஹோல் வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த ரூபாயை போட்டுகிட்டே வாங்க. ரூபாயை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் மட்டும் பொறுத்தீங்கன்னா நம்ம 10,000 ருபீஸ் நம்ம கையில் இருக்கும். 10,000 ருபீஸ்ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 5 மந்த்ஸ் மட்டுமே இந்த சேலஞ்சை நம்ம கரெக்டாக பண்ணினோன்னா நம்ம இதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ்.